ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்பயாவது இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வயல்வெளியில் நடந்து வந்திருக்கீங்களா? எப்பயாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து இந்த மாதிரியான விருந்தை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? எப்பயாவது இந்த மாதிரியான கிணறுகளை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆட்டம் போட்டிருக்கீங்களா? இல்லையா? அப்போ நிச்சயமாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள் மதன். இது நம்ம மதன்ஸ் டைரி சேனல். உங்கள் வாழ்க்கையில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எத்தனையோ டூர் நீங்கள் போய் வந்திருப்பீங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டூரை நிச்சயமாக நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டூர் தாங்க இந்த வில்லேஜ் டூர். சம்மர் டைம் வந்துட்டாலே உடனே உங்களுக்கு ஊட்டி, கொடைக்கானல் இப்படிப்பட்ட இடங்கள் தாங்க ஞாபகம் வருது. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய அற்புதமான இடங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அப்படிப்பட்ட இடங்களை தேடி போய் நாங்கள் ஒரு நாள் என்ஜாய் பண்ண விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்பி இந்த வீடியோவை பதிவிடுறேன். நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்குள்ள வள்ளிபுரம் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இயற்கை ஈழ் சூழ்ந்த அற்புதமான வயல்வெளி தாங்க இந்த இடம். இந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைனாலும் ஒரு நண்பருடைய இடம் என்றதால் இந்த இடத்துல நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு அவர் சகல வசதிகளும் செஞ்சு வச்சுருந்தார். உங்கள் நண்பர் உங்களெல்லாம் அலோவ் பண்ணுவார், எங்களை எப்படி அலோவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. உங்கள் சர்க்கிளில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இடங்கள் அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக அதை மிஸ் பண்ணாமல் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த மாதிரி இடங்களை இருக்கிறதையும் பறந்துட்டு அவங்க இல்லாத இடத்த போய் தேடிட்டுருக்காங்க. அப்படி தேடாமல் உங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அற்புதமான வயல்வெளிகளையும் கிணறுகளையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதில் குளிச்சு மகிழ்ந்து வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். கூமாப்பட்டி நயா, கூமாப்பட்டி இங்கே வாங்கப்பா. சுற்றிலும் பச்சை பசேல்னு வயல்வெளிங்க. அதுக்கு நடுவில் ஒரு அற்புதமான ஒரு கிணறு. அந்த கிணறுல தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி அவ்வளோ அழகான ஒரு தண்ணிங்க. பார்க்குறதுக்கு எப்போ குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் வளர்த்துருக்காங்க பொழுது. பெரிய பெரிய மீன்கள் அந்த கிணத்துல இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணீர் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக சுத்தமாகவும் இருந்ததுங்க. பம்ப் செட்டு போட்டு இறச்சிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணீரை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, குடிக்கணும் போல தோணுச்சு. அவ்வளோ சுத்தமாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த இடத்த சேர்ந்த உடனே நம்ம நண்பர் எல்லாருக்குமே நுங்கு வெட்டி கொடுத்தாரு. அது ஒரு வெல்கம் ட்ரிங்காக எங்கள் எல்லாரையும் வரவேற்கும் விதமாக எல்லாருக்கும் இளநீர், நுங்கு அந்த மாதிரி விதமாக வெட்டி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரியான மரங்களுக்கு நடுவில் ஒரு வயல்வெளி தோட்டத்தில் நுங்கு சாப்பிட்றதுன்றது ஒரு அற்புதமான அனுபவம் தான். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பச்சை பசேல்னு அந்த வயல்வெளிகள் பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப இதமாகவும் இருந்ததுங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகு. இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தேனி, கம்பம் அந்த மாதிரி சைடில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம சிட்டி பக்கத்துலேயே இப்படி ஒரு அற்புதமான ஒரு இடத்த பார்க்குறதுன்றது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதை இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இயற்கையோடு சேர்ந்த ஒரு இடத்த தேர்வு பண்ணி இந்த இடத்த ஒரு ஒரு செலிப்ரேஷனாக பண்ணதுக்கு உண்மையாலுமே எங்கள் நண்பருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் தாங்க இந்த இடம். இதெல்லாம் முன்னாடி சரி, ஆட்டுக்கால் பாய வச்சு எடுத்து போயிடுவீங்களா? எல்லாமே எதுவுமே கரெக்டா வந்து பேசுங்கண்ணா. இல்ல எல்லாருக்கும் ஒரு கால் வச்சு வச்சு கொடுங்க சார். நீங்க கொடுத்தீங்கன்னா ஆமா சார், ட்ரை பண்ணுங்க சார். ஒன்னு தொட்டு அருமையா இருக்கு சார். அது போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார். இது மட்டன் சுக்கா தானே. டேய் நம்ம வாடா பாடா. ஏய் சான்ஸ் இல்ல. ஏய் சுகா சுகா உன் ஐட்டத்தை ஊட்டு. வேற லெவல்ரா. அண்ணா அண்ணா லைட் வந்து எல்லாமே தச்சல. ஓகே. இதுதான் பிரியாணி பெல்ட். நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்தும் ஒரு டிஷ்ஷை நாங்கள் செஞ்சு ஸ்பெஷலாக இங்கே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எங்களுக்கு அழகான ஒரு சாமியாரை போட்டு மழை வந்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்த என்னுடைய நண்பர் ராஜேஷ் மற்றும் சுரேஷ் அவர்களுக்கும் நம்ம நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை அவர் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. அதனால தான் இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் ரொம்ப சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
அவ்வளோதாங்க, எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட் முடித்த பிறகு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட ஆரம்பித்த உடனே பசங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருமே வந்து பயங்கரமாக தெறிக்க விடுற மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி ஒரு ஹாப்பி மூடில் போயிட்டாங்க. நண்பர் இது மட்டும் இல்லாமல் அங்கே ஆம்ப்ளிஃபையர் வச்சு எல்லாம் மியூசிக் சிஸ்டம்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிட்டாரு. அதனால் வந்து இன்னும் சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு அங்கே டான்ஸு கச்சேரின்னு ஒரே அமக்கலை போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மணி நேரம் டான்ஸ் எல்லாம் போட்டு முடித்த பிறகு எல்லாம் கிணறுக்கு வந்துட்டோங்க. எல்லோரும் கிணத்து படிக்கட்டில் ஏறி நின்று டைவடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கிணத்துல நீந்தி குளித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு 25 வயசில் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் கிராமத்து சைடெலாம் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கலாம். ஆனால் நகரத்தில் சார்ந்திருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு அரிதான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கும் போது அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதனால் வந்து கிணத்த பார்த்தவொடனே எல்லாருமே குதிக்க ஆரம்பித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஒரே அமக்கலப்படுத்தி அட்டகாசப்படுத்துனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வருஷம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக எங்கள் எல்லாருக்குமே அமைஞ்சது. இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் டே நீங்கள் கொண்டாடினீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.